ஐடி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரித்திகா நான் தான் எல்லாருக்கும் சமைப்பேன் அப்படின்னு சொல்லி சமைச்சு அந்த சாப்பாடை சாப்பிட்டு பார்த்துட்டு யாருக்குமே சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொன்னதுமே இந்திராணி வந்துட்டு எல்லாரையும் வந்து வெளியில் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் ஐலியா சிவாவும் வெளியில் போகலாம், ஆனால் அவங்க போகிற ரெஸ்டாரண்ட்டுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க வெளியில் கிளம்ப அப்பன்னு பார்த்து அவங்களுக்கு ஒரு வேலை வருது. எலெக்ஷனுக்காக பணம் கைமாறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, அதனால நீங்கள் தான் அந்த பணத்தை போய் சீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி லொகேஷனை அனுப்பி வைக்கிறாங்க. இந்திராணி அவங்க ஃபேமிலி எல்லாரும் எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்காங்களோ அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் ஐஏ சிவாவும் போக வேண்டியது இருக்கும். அந்த ரெஸ்டாரண்ட்ல ஏற்கனவே செழியனும் மோனிகாவும் இருப்பாங்க. இந்திராணிக்கு அவங்கள பார்த்ததுமே பயங்கர கோவம், வேற டேபிள்ல உட்காரலாம் அப்படின்னு சொல்லும்போது ரித்திகா இதுதான் நமக்கு நல்ல சான்ஸ், இந்த இந்திராணியை நல்லா வெறுப்பேற்றலாம், இவ்வளோ அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இந்த டேபிள்ல உட்காரலாம் அப்படின்னு கம்பல் பண்ணி உட்கார வச்சதும் இல்லாம அவங்களுக்கு ஆப்போசிட்ல உட்கார வைக்கிறாங்க. அவங்க கண்ணில் படுற மாதிரி இந்திராணியை உட்கார வைக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்களை பண்ண இந்திராணி ரொம்பவே வந்து டென்ஷன் ஆயிடுவாங்க. மோனிகா தேவையில்லாம வந்து இந்திராணி கிட்ட வந்து பேசி பிரச்சனை பண்ண இன்னும் பிரச்சனை அதிகமாகுது. இந்திராணி நான் வேற டேபிள்ல போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது திரும்பவும் ரித்திகா அங்க வந்து எங்க போறீங்க அப்படின்னு கேட்டதுமே இந்திராணிக்கு பயங்கர கோவம் வருது. இங்க பாரு ரித்திகா, நீ வேணும்னே எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்க, எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா விட்டுறணும், என்னோட பர்சனல் விஷயத்துல நீங்க எல்லாம் ஜோக் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்காது, என்னோட விஷயத்துல நீ தலையிடாத அப்படின்னு சொல்லி பாவை கூட்டிட்டு வேற டேபிளுக்கு போக கூட இருந்தவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த டேபிளுக்கு மாறிடுவாங்க. ரித்திகா இருந்தாலும் உன்னை விட மாட்டேன், கண்டிப்பாக உன்னை அசிங்கப்படுத்தியே தீருவான் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து டேபிளில் உட்காந்துட்டு இருக்க அப்போ ஐலி சிவா உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. இவங்க உட்காந்துட்டு இருக்கிறத பார்க்காம ரொம்ப கேஷுவலாக ஐலி சிவா வந்துகிட்டு இருக்க. அப்போ ரித்திகா சடனாக அவங்கள பார்த்துடுறாங்க. இவங்க எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கிறத ஐலி கொஞ்சம் ஒரு செகண்டில் பார்த்ததுமே டக்குன்னு மறைஞ்சிடுறாங்க. ரித்திகா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஐலி சிவா மாதிரி இருந்துச்சு அப்படின்னு அவங்கள வந்து தேடிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல ஐலி சிவாவும் மறைஞ்சு நின்றுட்டு இருப்பாங்க. இப்போ கரெக்டாக ரித்திகா அந்த இடத்துக்கு வராங்க. ரித்திகா வராலே இப்போ என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப பயந்து போய் நின்றுட்டு இருக்கும் போது அப்போதான் வந்து சிவா ஒரு சீனை வந்து பார்க்குறாங்க. அங்கே டிவி வந்து போயிட்டு இருக்கோம், அதில் வந்துட்டு ஒருத்தவங்க வந்து கிஸ் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். அந்த சீனை பார்த்ததுமே சடனாக என்ன பண்ணுறாங்கன்னா ஐலிக்கு கிஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப க்ளோஸாக வந்து நின்றுட்டு இருப்பாங்க. உடனே ரித்திகா அப்படி வந்து கிட்ட வந்து பார்க்குறாங்க, இவங்க கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்ததுமே அங்கேருந்து வந்து போயிடுவாங்க. பார்க்க விருப்பம் இல்லாமல் டக்குன்னு திரும்பிடுவாங்க. உடனே கபிலன் பின்னாடியே வந்திருப்பாரு. என்ன ரித்திகா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, இல்லை இங்கே ஐலி சிவாவை பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதனால தான் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, பாத்தியா அங்கே இருக்காங்களா அப்படின்னு கேட்க, இல்லை வேற யாரோ 2 பேர் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கூட அறிவே இல்லை அப்படின்னு திட்டிட்டு ரித்திகா அங்கேருந்து வந்து போயிடுவாங்க. அப்போ எப்படியோ தப்பிச்சம்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணம் வச்சிருக்கிறவங்கள தேடுறதுக்காக போகிறாங்க. அப்போ ஒரு இடத்துல ஒரு டேபிளில் ஒரு 3 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க. இங்கே பக்கத்தில் பேக்கும் இருக்கும். அப்போ சிவா வந்து சொல்கிறாரு அதுவாக தான் இருக்கும், அந்த பேக்கில் வந்து பணம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே ஐலி வந்துட்டு திரும்பி பார்க்குறாங்க. அப்போ ஒருத்தவங்க வந்து கையில் ஃபோன் வச்சுட்டு இருப்பாங்க, பக்கத்தில் பேக் இருக்கும். இதெல்லாம் பார்த்ததுமே ஐலி என்ன பண்ணுறாங்கன்னா முகத்தை வந்து மறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி கர்ச்சீஃப் எடுத்து 2 பேரும் வந்து முகத்தை வந்து மறைச்சிப்பாங்க. அப்படியே அந்த இடத்துல திரும்பி பார்க்கும்போது 2 சிசிடிவி வந்து அந்த இடத்துல இருக்கும். அந்த டேபிளில் உட்காந்துட்டு இருந்தவங்க வந்து என்னடா ஃபோட்டோ எடுத்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது இல்லை கரெக்டாக அவள் திரும்பிட்டா, ஃபோட்டோ இல்லைன்னா என்ன, அதான் சிசிடிவி இருக்குல்ல அதில் செக் பண்ணிக்கலாம், யார் போலீஸ்ன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னதுமே இப்போ ஐலியும் சிவாவும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்த விட்டு தூரம் வந்துடுவாங்க. அப்போ சிவா வந்து கேட்குறாங்க என்ன ஐலி ஏன் அங்கேருந்து வந்துட்ட, ஏன் அந்த பணத்தை சீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது இது வந்து நம்மளை மாட்டி விடுறதுக்காக அந்த வர்மாவோட பிளான் தான் இது, நாம தான் போலீஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க பண்ணியிருக்கிற பிளான் இது, நம்மளை வந்து நல்லா மாட்டிருப்போம் நாம அப்படின்னு சொல்ல, எப்படி கரெக்டாக சொல்கிற அப்படின்னு கேட்க அப்போ ஐலி வந்து சொல்கிறாங்க அங்கே ஒருத்தர் ஃபோனு கரெக்டாக கையில் வச்சுக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வச்சுட்டு இருந்தான், நான் அதை நோட் பண்ணிட்டேன். அதே மாதிரி அந்த பேக் வந்து காலியாக தான் இருக்குது, ஜிப்பு ஓப்பனில் இருக்குது, காலியாக இருக்குது, அதில் பணம் எதுவுமே இல்லை, கண்டிப்பாக வந்துட்டு இது வந்து நம்மளை வந்து வர்மா வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக போட்ட பிளான் தான் நினைக்கிறேன், நல்ல வேலை நாம் தப்பிச்சோம் அப்படின்னு சொல்ல, அப்போ சிவா வந்துட்டு ஐலி அந்த கொஞ்ச நேரத்தில் எப்படி நீ இவ்வளோ விஷயத்த நோட் பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னதுமே சரி சரி இப்போ அந்த சிசிடிவியில் நம்மளோட இமேஜ் கண்டிப்பாக ரெக்கார்ட் ஆகிருக்கும், அதனால் நாம் போய்ட்டு அதை டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் அவங்க வந்து உள்ளே என்ட்ரானது அவங்கள வந்து காமிச்சது எல்லாத்தையுமே வந்து அதுலேருந்து டெலீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. டெலீட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பலான்னு போகும்போது தான் வந்துட்டு திரும்பவும் மோனிகா என்ன பண்ணுறாங்கன்னா வந்து வேணும்னே இந்திராணி கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. செயின் கிட்ட வந்து சொல்கிறாங்க நாம் அந்த டேபிளுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இந்திராணிலாம் உட்காந்துட்டு இருக்கிற அந்த டேபிள் கிட்ட வந்து போகிறாங்க. அப்போ மேனேஜர் கிட்ட வந்து சொல்கிறாங்க எங்களுக்கு இந்த டேபிளில் நாங்கள் உட்கார போகிறோம் அப்படின்னு சொன்னதுமே இந்திராணி ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க, என்ன மேனேஜர் அப்படி பார்க்குறீங்க, இவங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், இதை உட்காந்துட்டு இருக்காங்களே இவங்களோட ஹஸ்பண்ட் தான் இவர், சாரி எக்ஸ் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொன்னதுமே இந்திராணிக்கு கோவம் வருது.
வருது. இங்கே பாரு மோனிகா, தேவையில்லாமல் இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல எல்லாம் கூட என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணாத, என்னோட பர்சனல் விஷயத்தை பற்றி நீ பேசாத, உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு ரொம்ப கோவமாக வந்து பேசுகிறாங்க. மோனிகா வந்து அடிக்கிறதுக்கே போயிடுவாங்க. அந்தளவுக்கு இந்திராணியை வந்து ரொம்பவே வந்து மோனிகா வந்து தேவையில்லாமல் சீண்டிகிட்டே இருப்பாங்க. இந்திராணி ரொம்ப கோவப்பட்டு அமைதியாக போய் டேபிளில் உட்காந்துரு. அப்போ செடியன் வந்து சொல்கிறாங்க, மேடம் இங்கே பாருங்கள், நீங்கள் என்னோட பர்சனல் விஷயத்தெல்லாம் தலையிடாதீங்க, எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல, நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி செடியன் ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் அயலி சிவாவும் அங்கேருந்து வெளியில் போகலான்னு அங்கேருந்து வரும்போது கரெக்டாக ஒரு கும்பல் வந்து கார்லேருந்து வந்து இறங்குறாங்க. இன்னொரு பக்கம் அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்தவங்க வர்மாவோட ஆளுங்களை அடித்து அவங்கள வந்து அந்த இடத்துல இருந்து போலீஸ்கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டு அயலி சிவாவும் ஒரு ஓரமாக நின்றுட்டு இருக்கும்போது தான் இன்னொரு கும்பல் இறங்கி வருது. அப்போ செடியனோட பேரை சொல்லிக்கிட்டு அவங்க வந்து இறங்கி போயிட்டுருக்காங்க. உடனே அயலி சிவாவும் என்ன இது செடியனை நான் பேரை வந்து சொல்கிறாங்க, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க செடியன் ரொம்ப கோவமாக வந்துட்டு ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளியில் வராரு. வெளியில் வரதுக்கும் இந்த ரவுடிங்கெல்லாம் நேராக வந்து செடியன் கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க. என் அண்ணனுக்கு எதிராகவே நீ வந்து இப்படிலாம் பண்ணுவியா, ஒரு எம்எல்ஏ கிட்ட மோதிரல அப்படி இப்படின்னு சொல்லி செடியனை வந்து பயங்கரமாக வந்து அடிக்கிறாங்க. இப்போ மோனிகா வந்து தடுக்கிறாங்க. மோனிகாவையும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு செடியனை வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒழுங்காக வந்து அந்த ப்ரூஃபை கொடுத்துரு, நீ என்ன உன் இஷ்டத்துக்கு நியூஸ் போடுற அப்படி இப்படின்னு சொல்லி செடியனை வந்து வேற ஒரு பிரச்சனைக்காக வந்து அடிச்சிட்டு இருப்பாங்க. இதை வந்து அயலி சிவாவும் பார்க்குறாங்க. உடனே முகத்தை மறைச்சிக்கிட்டு தூரமாக வந்து கையில் கன் வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. கரெக்டாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இந்திராணி பாவை எல்லாரும் வந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்து பார்த்ததுமே பாவைக்கு அவங்க அப்பாவை அடிக்கிறத பார்த்ததுமே பாவை என்ன பண்ணுறாங்கன்னா ஓடி வராங்க. அவங்க அப்பா கிட்ட இந்திராணி வேணான்னு சொல்லும்போது கரெக்டாக பாவை வந்து கிட்ட ஓடி வருவாங்க. அந்த ரவுடிங்க வந்து செடியை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ கரெக்டாக கத்தி எடுத்து குத்தலான்னு போகும்போது பாவை நேராக வந்து கரெக்டாக குத்தலான்னு போகும்போது வந்து நிற்கிறாங்க. ஆனால் ஜஸ்ட் மிஸ் அந்த கத்தி கழுத்து கிட்ட போய் நின்றுடும். இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப பயமாக இருக்கும். இந்திராணி பின்னாடியே ஓடி வராங்க. உடனே வந்துட்டு அந்த குழந்தைய பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அது செடியனோட குழந்தை தான் அப்படின்னு தெரியாமல் இந்த ரவுடிங் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தைய பிடிச்சி தள்ளி விட்டுட்டு செடியனை வந்து கொலை பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போது வந்துட்டு செடியன் என்ன சொல்கிறாருன்னா என் குழந்தை ஏதாவது பண்ணிங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொன்னதுமே ஓஹோ இது உன்னோட குழந்தை தானா, அப்போ விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கழுத்தில் பாவையை பிடிச்சி இழுத்து குழந்தை கழுத்தில் வந்து கத்திய வைக்கிறாங்க. உடனே செடியன் ரொம்ப பயந்து போகிறாரு. உடனே அந்த ரவுடிங் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பாவையை அங்கேருந்து வந்து காரில் தூக்கி போட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்ததுமே எல்லாருக்கும் ரொம்ப பயம் வருது. இந்திராணி ரொம்ப கத்தி பயங்கரமா வந்து அழறாங்க. இன்னொரு பக்கம் செடியன் என் குழந்தைய நான் கண்டிப்பா காப்பாத்திருவேன், நீ பயப்படாத அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்க. அயலி சிவாவும் என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.